சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இப்பொழுது நான் என்னுடைய வாக்கை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தினுடைய என் மனைவி, மகள் எங்களுடைய ஓட்டு சிந்தகம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக இங்கே நான் வாக்களித்திருக்கின்றோம். முதலில் ஒன்று சொல்ல வேண்டும். இப்போ எங்கள் பாராளுமன்றத்தில் சில பிரச்சனைகள் வந்து சமயத்தில் உங்கள் ஊடகங்கள் வந்திருக்கிறது. பெண்களுக்கு 33% நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரிவு தர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதை பற்றி பல பிரச்சனை இருந்தாலும் முதலில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க வண்டி வச்சாங்கன்னு சொல்லுவேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் விமென்ஸ் பில்லுக்கு ரிசர்வேஷன் பண்ண சொல்கிறதுக்கு 1900 மே ஜூலை 1998 நான் வந்து மினிஸ்டர் அப்போ போகிறோம். த மினிஸ்டர் ஆஃப் லா, ஜஸ்டிஸ், கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தம்பிதுரை. சார், I beg to move for leave for introduce the bill for to amend the constitution India. இது வந்து சரித்திரத்தை முக்கியமான இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்த நான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பெண்களுக்கு 33% நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரிவு தர வேண்டும் என்ற சரித்திரம் வாய்ந்த உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு சட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வாஜ்பாய் அரசிலே என்னை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் நான். இது வந்து கடினம் பார்க்கலாம், இதை பார்த்துருக்கேன். நான் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது அம்மா அவருடைய எண்ணம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அது மோடி அரசிலே அவர்கள் 23 செயல் சட்டமாக உருவாக்கினார்கள். அதை அறிமுகப்படுத்தும் பொழுது தான் இதை பெண்களுக்கு தர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ வாஜ்பாய் அரசில் அறிமுகப்படுத்தப்பட்டது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கை. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒவ்வொரு இடத்திலும் வலியுறுத்தி வருகிறார். ஆகவே இந்த பெண்களுக்கு 30% தர வேண்டும் என்பது உலகத்தில் உள்ள எந்த நாடுகளும் இல்லாத ஒரு இந்தியாவில் ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் 14th ஜூலை 1998 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகவே பெண்களுக்கு சமூரியம் தர வேண்டும். அவருக்கு ஏன்னா 50% மேல் பெண்கள் தான் நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து அதே போல் முதல்ல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் 50% கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்தில் தர வேண்டும் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தினேன். ஆகவே அந்த பெருமை இந்த கிராமத்தில் பிறந்த எனக்கு உலகம் அறிய இந்த இந்தியாவிலே பெரிய உணர்ச்சி உருவாக்குவதற்கு எனக்கு தந்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் அதே முதலாக 1984 நான் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று துணை சபாநாயகர் பதவியையும் இந்த கிராமத்தில் பிறந்த எனக்கு இந்த மரியாதை தரப்பட்டது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை 2 முறையாக நாடாளுமன்றத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சிந்தகம்பள்ளி கிராமத்தில் பிறந்த நான் என்னுடைய வாக்குரிமையை மீண்டும் வைத்திருக்கிறேன். இந்த மாற்றமானது பெண்களுக்கு வேண்டிய சம உரிமை இந்த 33% விரைவில் நடைபெறும். அதற்காகத்தான் மீண்டும் நான் பர்கூரில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன் சட்டமன்றத்திற்கு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்தினீர்கள், ஆகவே மீண்டும் நாடாளுமன்றத்தை சொல்ல வேண்டும் என்ற வாய்ப்பை தந்ததன் காரணமாகத்தான் நான் பர்கூரிலே போட்டியிட சட்டமன்றத்தை கேட்ட வாய்ப்பு எனக்கு கமல் அவர் என்னை மாநிலங்களவை உறுப்பினராக எனக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த சரித்திரம் வாய்ந்த இந்த சட்டத்தை நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களிடம் கனவு கண்டதை புரட்சி எம்ஜிஆர் பெண்களுக்காக இருந்ததை அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பு ஒரு 6 ஆண்டு காலம் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக. இதை செயல்படுத்தி எதற்காக நான் என் வாழ்க்கையிலே பெண்களுக்காக செய்ய வேண்டும் என்று செய்தேனோ அந்த சிந்தங்கப்பட்டு கிராமத்தில் இருந்து நான்
செய்து முடிப்பேன் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சார் 4 முனை போட்டி எப்படி சார் அமையும்? இல்லை, நான் எத்தனை போட்டி இருந்தாலும் போட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றம் போட்டி. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், மக்களுடைய மனநிலை எங்கு பார்த்தாலும் இப்பொழுது ஆட்சி மாற்ற வேண்டும் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையில் கழகத்தினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுமார் 200க்கு மேல் 210 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று அவர் தனிமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்த கழகத்தின் சார்பாக ஆட்சி அமைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது வெற்றி பெறும் என்பது உறுதி என்பதை கருதுகிறேன். விஜயின் நடவடிக்கையாக தொங்கு சட்டசபை தான் அமையக்கூடிய சூழல் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் தொங்காது, சட்டசபை தொங்க. அவர் சொல்லுங்க, சட்டத்தை தொங்காது. யாராவது ஆட்சி அமைக்கிறாங்க, எப்படி தொங்கும்? இழுபறி வரும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. பெரும்பான்மை கிடைக்குங்க. எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட மட்டும் பெரும்பான்மை. இப்போ தமிழ்நாட்டில் தொங்கு இது எந்த கிடையாது. 2006 கூட கருணாநிதி அவர்களுக்கு குறைந்த வாக்குகள் இருந்த சட்டமன்ற உரிமை இருந்தால் கூட அவர் தனியாக ஆட்சி அமைத்து காண்பித்தார். ஆகவே தொங்குன்றது எங்கேயும் கிடையாது. தொங்குறது சினிமாவில் தொங்கலாம் வேண்டாங்க போயிருக்கு. ஆனால் அரசியல் தொங்க முடியாது. அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இருப்பவர்கள் சரியான வாக்கு தருவார்கள். ஆகவே ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தின் முதல்வராக வருவது என்பது உறுதி என்பதை சொல்கிறேன். ஏன்னா இரட்டை இலைக்கு எங்குமே ஒரு வெற்றியான இரட்டை இலை என்பது புரட்சியர் உருவாக்கியது. அம்மாவால் பாதுகாக்கப்பட்டது. எடப்பாடி சாதாரண விவசாயி இப்பொழுது பல திட்டங்களை எல்லாம் அமல் செய்து மீண்டும் பல வாக்குறுதி தந்திருக்கின்றார். ஆகவே அவர் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் மே மாதம் நாங்கள் எண்ணும் பொழுது பார்த்திருக்கின்றால் அப்பொழுது இந்த வெற்றி கிடைக்கும். உடனடியாக அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அமைத்த நல்ல ஒரு ஆட்சியை தருவார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்களுக்காக எது இந்த சட்டத்தை உருவாக்கினோமோ அதை நாடாளுமன்றத்திலே நாங்கள் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக மக்களுடைய இந்த ஆதரவு வெற்றியாக இருக்கும் கருதுகிறேன். தேர்தல் கருத்து கணிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? மேக்ஸிமம் டிஎம்கே தான் அதிகம் இல்லைங்க. நானும் சொல்லிட்டேன், 210க்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி தான் வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி தனித்து அனைத்து இந்திய அண்ணா தலைமை ஆட்சி அமைப்பார். நன்றி.